வணக்கம் மகளே, இன்னைக்கு நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான தெலுங்கு படத்தை கொண்டு வந்திருக்கேன். படத்தோட பேர் ஜாக். இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, துடிப்பான யங்ஸ்டரா இருக்கக்கூடிய படத்தோட ஹீரோவான நம்ம ஜாக் எப்படியாச்சு ரா டிபார்ட்மெண்ட்குள்ள சேர்ந்துடணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா என்னுடைய டெக்னிக் எல்லாமே ஒரு மாதிரி அமெச்சூரா ஓவர் ஹைப்பரா இருக்கிறதுனாலே ரா டிபார்ட்மெண்ட் இவனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படி இருந்தும் நம்ம ஜாக் தனியா ஒரு மிஷன்ல இறங்கி ரா டிபார்ட்மெண்டால முடிச்சு வைக்க முடியாத அந்த மிஷனை ஜாக் முடிச்சானா, கடைசியா இவன் ஆசைப்பட்ட மாதிரி ரா ஏஜென்ட் ஆனானா. இது எல்லாத்தையும் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா கொஞ்சம் கூட லேக் இல்லாம ரேசியான ஸ்கிரீன் பவர் சொன்ன படம் தான் இந்த ஜாக். இப்போ இந்த படத்தோட கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்தீங்கன்னா மறக்காம தமிழ் தேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்ணுங்க. சரி வாங்க இப்போ இந்த படத்தோட முழு கதைக்குள்ள போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ரா டிபார்ட்மெண்ட்ல சீஃப் ஏஜென்டான மனோஜ், அந்த கேரக்டர்ல நம்ம பிரகாஷ் ராஜ் நடிச்சிருக்காரு. ஒருத்தனை கையும் களமா பிடிச்சிட்டு வந்து முகத்துல கவர் பண்ணி கன் பாயிண்ட்ல அவனை வச்சிருக்காரு. இந்த நபர் யார்? ரா ஏஜென்டான மனோஜ் எதுக்காக இவரை பிடிச்சிருக்காரு? இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, சில நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்ல இருக்க கேட் டிடெக்டிவ் ஏஜென்சின்ற இடத்துக்கு ஒரு பெரியவர் டிடெக்டிவ் பார்க்கறதுக்காக போயிருக்காரு. இந்த பெரியவர் வேற யாரும் இல்ல, படத்தோட ஹீரோவான ஜாக்கோட அப்பா. அவர் இப்போ தான் பையனை பத்தி அந்த துப்பறிவாளன் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க, சின்ன வயசுல இருந்தே என் பையன் ஒரு மாதிரி ஹைப்பரான பர்சன். ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனுக்குள்ள போவான்னு பார்த்தா அவனுக்கு எல்லாத்துலயுமே இன்ட்ரெஸ்ட். கிரிக்கெட் நல்லா ஆடுவான், ஆனா கண்ணாபினா ஆடுவான். சரி, ஒரு கோச் வச்சு ட்ரெயின் பண்ணலான்னு பார்த்தா கோச்சிங் போற அளவுக்கு கண்ணாபினா நாடி இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவன் ஃபெயிலியர்ன்ற மாதிரி துரத்தி விட்டாரு. சரி, கிரிக்கெட்ல மற்ற ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்துடலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட ஸ்போர்ட்ஸ் அங்கேயும் கோச்சிங் போன்னு தான் மிச்சம். ஒருத்தருமே இவன் லைஃப்ல உருப்படான்னு சொன்னதே இல்ல. அப்படி ஒரு ஃபெயிலியரான பையனை தான் நான் பெற்றிருக்கேன். இவன் பையன் வளர்ந்து இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்டர்வியூ போனானா. இன்டர்வியூ போற லட்சணத்தையும் பாத்தீங்கன்னா டிஷர்ட் ட்ரௌசரோட போய் இன்டர்வியூ அட்டன் பண்றான். என்னடா இன்டர்வியூக்கு இப்படி வந்திருக்கேன்னு இன்டர்வியூ கேட்டா, உங்க கம்பெனிக்கு என்கிட்ட இருந்து வேலை வேணுமா இல்ல என்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் முக்கியமா அப்படின்ற மாதிரி தெனாவட்டா பேசுறது மட்டும் இல்லாம, இன்டர்வியூ எடுக்கிறவங்களே இவனே 4 கேள்வி கேட்டு உங்க கம்பெனிக்கு நான் செட் ஆக மாட்டேன், உங்க கம்பெனி நான் ரிஜெக்ட் பண்றேன்ற மாதிரி இவனை வச்சு இன்டர்வியூ எடுத்தவங்களை ரிஜெக்ட் பண்ணிட்டு தெனாவட்டா அங்க வரான்ல. இவன் தாங்க இந்த படத்தோட ஹீரோ நம்ம ஜாக். இவன் இப்ப லைஃப்ல என்ன பண்றான், என்ன வேலைக்கு போறான், அதை தெரிஞ்சுக்கணும்னு தான் இவனுடைய அப்பா அந்த டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட வந்திருக்காராம். ஏன்னா டைரக்டா இவங்க அப்பா போயிட்டு என்னடா வேலை செய்யறன்னு கேட்டா, அது சீக்ரெட் சொல்ல மாட்டேன் அப்படின்றானா. சீக்ரெட்டா அப்படி என்னடா வேலை செய்யறான்னு பார்த்தா, சாங் முழுக்கவே ஒரு மாதிரி ஸ்பையா இருக்கான். இப்படி இந்த ஸ்பை சாங் முடிஞ்சதும் ரா ஏஜென்ட்கான இன்டர்வியூ, அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக போயிருக்கான். அதே இன்டர்வியூல ரங்குன்ற ஒருத்தன் கூட ஃப்ரெண்ட் ஆகி அடுத்து இவன் இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்காக உள்ள போகும்போதே கையில ஒரு சூட்கேஸோட போயிருக்கான். அங்க இருக்க இன்டர்வியூ எல்லாம் என்னப்பா சூட்கேஸோட வந்திருக்குன்னு கேட்டா, இந்த சூட்கேஸ் முழுக்க இவன் பண்ண மிஷன்ஸை பத்தின மொத்த டீட்டெயில் கொண்டு வந்திருக்கான். இன்டர்வியூ வந்து அட்டன் பண்றதுக்கு முன்னாடியே இவன் ஒரு ஸ்பையா தான் இருந்திருக்கான். இவன் கிட்ட ஒரு துடிப்பும் வேகமும் அளவு கடந்து இருக்கு. இன்டர்வியூ கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் சும்மா டான் பதில் சொல்லிட்டு பக்காவா இன்டர்வியூ முடிச்சுட்டு வெளில வரான். இவனுக்குள்ள அவ்வளவு கான்பிடன்ட், கண்டிப்பா நம்ம ரா ஏஜென்ட் ஆயிடுவோன்ற மாதிரி சந்தோஷத்தோட வெளில வரும்போதே ஆபீஸோட சீஃப் ஏஜென்டான மனோஜ் இருக்கார்ல, போற வேகத்துல அவர் வேற ஒரு தட்டிட்டு போறான். யார் அவன் அப்படின்ற மாதிரி மனோஜ் கேட்க, இல்ல சார் இப்பதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு போறான், ரைட்டு பார்த்து போன்ற மாதிரி அப்பவே மனோஜ் ஹீரோ மேல மார்க் வச்சிடறாரு. கட் பண்ணா கண்டிப்பா நமக்கு வேலை கிடைச்சிடும்ன்ற ஒரு சந்தோஷத்தோட நம்ம ஹீரோ ரிட்டர்ன் வீடு திரும்பினா, வீட்டுல இவங்க அப்பா அவங்க வீட்டு வேலைக்காரி லேடி கூட ஒரே புலம்பல். இவன் என்னதான் வேலை செய்யறான்னு தெரியல, கண்டிப்பா கண்டுபிடிப்பேன், ஒரே வாரத்துல கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி கான்பிடென்டா பேசுறாரு. நைனாக்கு என்ன இவ்வளவு கான்பிடன்ஸ்? சரி, நைனா ஏதோ பண்ணிடுறாரு, அது என்னன்னு கண்டுபிடிப்புன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இவன் நைனா கிட்டே ஒரு ட்ராக்கர் செட் பண்ணிருக்கான் போல. லாஸ்டா இவர் எங்கெல்லாம் போனாருன்னு சொல்லிட்டு சிஸ்டம்ல மேப்பை செக் பண்றான். இவர் அந்த கேட் டிடெக்டிவ் ஏஜென்சிக்கு போயிட்டு வந்தது எல்லாம் தெரிய வருது. ஓகே, நம்ம நைனா நம்மள டிடெக்டிவ் வச்சாலும் நம்ம யாருன்னு கண்டுபிடிக்க போகிறாரா, நம்மளே பெரிய ஜித்து, நம்ம கிட்டே ஜித்து இல்லடா, வர டிடெக்டிவ்ஸ ஒரு கை பாத்துருவோன்ற மாதிரி காலையில நம்ம ஹீரோ பைக் எடுத்து கிளம்பும் போது வீட்டுக்கு வெளியிலே இந்த கேட் டிடெக்டிவ் டீம் சேர்ந்த 2 பேர், ஒருத்தன் பாத்தீங்கன்னா ஸ்விக்கி ஸ்மேட்டோ ஓட்டுற மாதிரி இந்த கெட்டப்ல நம்ம ஹீரோ வேவ் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே நம்ம ஹீரோ காலையில எங்க போறான் என்ன பண்றான்னு சொல்லிட்டு இவனுங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, இவனுங்களை முன்னாடி விட்டு நம்ம ஹீரோ இவனுங்களை ஃபாலோ பண்ணிட்டு போறாரு. ஒரு கட்டத்துக்கு மேல கையும் களமா இவங்களை பிடிச்சி, என்ன ஃபாலோ பண்றீங்களாடா பாடி சோடா அப்படின்ற மாதிரி கேட் ஏஜென்சில இருந்து அனுப்பப்பட்டிருக்க எல்லா முகத்தெல்லாம் மறைச்சிட்டு படுதா போட்டுட்டு ஒரு பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணையும் கையும் களமா பிடிச்சிடறாரு. எல்லாம் மாட்டினீங்களா, சும்மா எங்க அப்பா சொன்னான்னு என்ன வேவ் பார்க்கறத விட்டுட்டு போய் வேற எந்த பொண்ணு பாருங்கன்ற மாதிரி அட்வைஸ் கொடுத்து அனுப்பிடுறான். இந்த படுதா போட்டுட்டு இருக்க பொண்ணு ஹீரோ போனதும் ஃபேஸை காமிக்கிறாங்க. இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயின். இவங்களோட பேர் அப்சான். இவங்க அப்பா தான் அந்த கேட் ஏஜென்சியை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இவங்களுக்கு என்னன்னா, ஒரு பொண்ணாலையும் டிடெக்டிவ் ஏஜென்சியை வச்சு நடத்த முடியும்னு ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக தான் ஃபீல்ட் ஒர்க்கு வந்திருக்காங்க. ஹீரோ வேற இவங்களை கையும் களமா பிடிச்சி முகம் பண்ணிட்டு போயிருக்காரா. சோ கண்டிப்பா இவர் என்ன வேலை பண்றாரு கண்டுபிடிச்சே ஆகுன்ற மாதிரி ஹீரோயின் ஒரு பக்கம் துடிப்போடு இறங்க அப்படியே கட்டுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ ரா ஏஜென்சி இன்டர்வியூ போகும்போது ரங்குன்ற ஒருத்தங்க கூட ஃப்ரெண்ட் ஆனார்ல,
அவன் ஸ்டேஷன்ல டியூட்டில இருக்கான். அவனை கூப்பிட்டு நம்ம 2 பேருமே ரா ஏஜென்சி இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுமே, இன்னும் ரிசல்ட் வரல, ரிசல்ட் இன்னும் வரலன்றதுக்காக நம்ம இன்னும் வேலையில ஜாயின் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. இப்பத்துல இருந்தே நம்ம ரா ஏஜென்ட்ஸ் தான், சரிவா? இன்னைக்கு நமக்கு ஒரு முக்கியமான மிஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த ரங்குன்றவனை கூட்டிட்டு ஒரு இடத்துக்கு போயிருக்கான். அதே இடத்துல லோன் வுல்ஃப்ன்ற ஒரு டெரரிஸ்ட், இவனை வச்சு தீவிரவாதிகள் இந்தியால ஏதோ ஒரு பெரிய பிளான் பண்ணிருக்காங்களா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை ட்ராக் பண்ணிட்டு போயிருக்காரு. பேரலா இதே விஷயத்தை தான் ரா டீம்லயும் மனோஜ் வந்து அவங்க டீம் ஆளுங்களுக்கெல்லாம் படம் போட்டு காட்டுறாரு. இந்த மாதிரி போன வருஷம் அத்தாவுர் ரஹ்மான்ற ஒரு மிகப்பெரிய தீவிரவாதி, அவனுக்கு கீழே கிட்டத்தட்ட 300 தீவிரவாதிகளை ட்ரெயின் பண்ணி வச்சிருந்தான். அவங்க எதிர்பார்க்காத சமயத்துல அவங்க கேம்ப்லயே போயிட்டு சர்ஜிக்கல் அட்டாக் பண்ணி மொத்த பேரையும் காலி பண்ணும், இன்க்ளூட் அத்தாவுர் ரஹ்மான். இப்படி இவங்களோட கதையை முடிச்சாலும் இப்போ இவங்களுடைய பேர்ல அரபிக் கடல் வழியா வெப்பன்ஸோட கண்டெய்னர்ஸ் வந்து இறங்கி இருக்கு. இந்தியால இவனுங்க அடுத்த அட்டாக் தயாராகிட்டு இருக்கானுங்க போல. அதுக்கு முன்னாடி நாம இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கும்போது பேரலா இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஆல்ரெடி அந்த மிஷின்குள்ள இறங்கிட்டாரு. இவர் பிடியில் தான் அந்த லோன் வுல்ஃப்ன்ற மாட்டிட்டு இருக்கான். அவன் மூலியமா இந்த மாதிரி இந்தியால கொல்கத்தா, மும்பை, ஹைதராபாத், டெல்லி இந்த மாதிரி 4 இடத்துல இவனுங்க அட்டாக் பிளான் பண்ணிருக்கானுங்களாம். இப்போ ஹைதராபாத் சார்மினார்ல ஷஃபின்ற ஒரு டெரரிஸ்ட் அவன் ரெடியா இருக்கானா. இந்த ஷஃபின்ற டெரரிஸ்ட் இருக்கக்கூடிய லொகேஷன் நம்ம ஹீரோக்கு இப்போ இந்த லோன் வுல்ஃப் தெரிஞ்சதும் அவன் அந்த ஸ்பாட்ல வச்சு ஹீரோ சோலோவா கிட்னாப் பண்ணிட்டு ஒரு சீக்ரெட்டான இடத்துல வச்சு லாக் பண்ணி அவனுடைய கை, காலு, கழுத்து எல்லா பகுதியிலும் ஊசியை சொருவி வச்சிருக்கான். இந்த ஊசி வந்து ஒரு மாதிரி ஹை செடக்டிவ், கொஞ்சம் அசஞ்சானாலும் ஊசி குத்தி மயக்க வர வச்சிருமா. அது போக இவன் நம்ம ஹீரோவை பாத்துட கூடாதுன்றதுக்காக கருப்பு பெயிண்ட் அடிச்ச கண்ணாடி மாட்டி விட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ டார்ச்சர் பண்ணி, டே உங்களுடைய அடுத்த பிளான் என்ன, வேற எங்கெங்கெல்லாம் நீங்க அட்டாக் பிளான் பண்ணிருக்கீங்க, ஒழுங்கா உண்மையை சொல்றான்ற மாதிரி மிரட்டி கேட்க, என்ன நீ கொண்டு போட்டா கூட என் வாயிலிருந்து ஒரு உண்மை கூட வராது அப்படின்ற மாதிரி அவன் ரொம்ப ஸ்டபனா இருக்கான். இவன் வேலைக்கு ஆக மாட்டான்னு சொல்லிட்டு அடுத்த சீன்ல இவனை தூக்கி இருக்கோன்னு மேல் இடத்துக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா இவனை தேடி இவன் ஆட்கள் எங்க தொலைஞ்சாலும் அதே ஸ்பாட்டுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ தே சார்மினார் பகுதி தான் வந்திருக்கான். இவன் நினைச்ச மாதிரியே ஷஃபியை தேடிட்டு அவன் ஆளுங்க வந்து ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி சிசிடிவி ஃபுட்டேஜ் செக் பண்ணி யார் ஷஃபியை தூக்கிருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கானுங்க. இப்போ அதே ஸ்பாட்டுக்கு நம்ம ரா ஏஜென்ட் மனோஜ் இருக்காருல்ல, ஒரு டெரரிஸ்ட் மாதிரியே மாறு விஷயத்துல அவரும் அந்த ஸ்பாட்டுக்கு பிடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் எப்படி இங்க வந்திருப்பாருன்னா ஹீரோ பெடியில இருந்த லோன் வுல்ஃப் இருக்கான்ல, அவனை ரா ஏஜென்ட்ஸ் பிடிச்சிருப்பானுங்க. அப்படி பிடிச்சதுமா இவன் எல்லாத்தையும் உளறி இருப்பான், இன்க்ளூட் ஜாக்ன்றவன் எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து எப்போ கறந்துட்டான், எங்கால் ஷஃபி கூட அவன் பெடியில் தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் சொன்னதும் யார் அந்த ஜாக்கு அவன் மிஷின்குள்ள மூக்கு நுழைச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு இந்த டீமும் இப்போ அதே லொகேஷனுக்கு தீவிரவாதி கும்பல மாறு வேஷத்துல பிடிக்க வந்திருக்காங்க. அப்போ அந்த ஸ்பாட்ல ஆல்ரெடி இருக்க நம்ம ஹீரோ மாறு வேஷத்துல இருக்க ரா ஏஜென்டான மனோஜ் தீவிரவாதி நினைச்சு கடத்தி கொண்டு வந்துறாரு. ஆல்ரெடி இவன் பிடியில ஷஃபின்ற ஒரு டெரரிஸ்ட் இருக்கான். பக்கத்திலே ரா ஏஜென்ட் மனோஜையும் டெரரிஸ்ட் நினைச்சு பிடிச்சிட்டு வந்து அவரையும் அதே செட்டப்ல நம்ம ஜாக் லாக் பண்ணி வச்சிருக்கான். இவனை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேருமே தீவிரவாதிகள் தான். 2 பேரையும் டார்ச்சர் பண்ணி இவனுங்க டீமோட நம்பரை வாங்கி அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி நாளைக்கு இந்த காஃபி ஷாப்புக்கு நீங்க வரணும், அதுவும் இந்தியாவில் நீங்க என்ன பண்ண போறீங்கன்ற பிளானோட வரணும், அப்போதான் உங்களால உங்களுக்கு உயிரோட கிடைப்பான் அப்படின்னு மிரட்டி அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ அதே காஃபி ஷாப்புக்கு படுதாலாம் போட்டுட்டு ஏடி கெட்டப்ல போயிருக்கான். அந்த ஷாப்புக்கு ரா ஏஜென்ட் ஆளுங்களும் அங்க வந்திருக்காங்க. அவங்கள பார்த்ததுமே ஹீரோக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. அப்புறம் தெரிய வருது இவர் லாஸ்ட் டைம் தூக்கிட்டு வந்து ரா ஏஜென்ட்டோட சீஃப் ஆன மனோஜ் தூக்கிட்டு வந்திருக்காருன்ட்டு. ஆஹா, நாமளே மிஷன்ன்ற பேர்ல ஆப்ப சொருகிட்டோமேன்னு சொல்லிட்டு அடுத்த சீன்லயே நம்ம ஹீரோ இவன் கடத்தி வச்சிருக்க மனோஜ் கிட்ட வந்து ஜூஸ் கொடுத்து அவரை கொஞ்சம் கூல் டவுன் பண்ண பாக்குறான். ஆனா அவர் செம்ம டென்ஷன்ல இருக்காரு. டேய் யாரா அது ஜாக்கு, எங்க மிஷின்குள்ள மூக்கு நுழைச்சது, மௌன நீ என் கையில மாட்டின கசக்காம விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் கடுப்புல இருக்காரு. ஆனா நம்ம ஹீரோ அவரையும் விடாம எடுத்த மிஷினை எப்படியாச்சும் கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்ன்ற மாதிரி குறிக்கோளோட இருக்கான். ஆனா இவன் கூட இருக்க ரங்கு வந்து கதறான். டேய் ரா ஏஜென்ட்ல சேரணும்னு சொல்லிட்டு ரா ஏஜென்ட் சீஃபியை கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிருக்கு மேடம், அவ்வளவுதான் போச்சு, மாட்டினா நம்மள முடிச்சு விடாம விட மாட்டாங்க. இப்ப கூட ஒண்ணு கேட்டு போல அவங்க யாரும் நம்மள பாக்கல, இவர் மட்டும் ரிலீஸ் பண்ணி விட்டுலான்ற மாதிரி அவன் கெஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோ இந்த மிஷன்ல இருந்து பின்வாங்குற மாதிரி இல்ல. அதுக்கு காரணம் சின்ன வயசுல இருந்தே இவன் எல்லாத்துலயும் ஃபெயிலியர்னு சொல்லிட்டு கேட்டே வளர்ந்துருப்பான். ஸ்போர்ட்ஸ்லயும் சரி, ஸ்டடீஸ்லயும் சரி, எல்லாத்துலயுமே ஃபெயிலியர். இவனை யாருமே நம்ப மாட்டாங்க. லிட்டரலா இவன் அப்பா கூட இவனை நம்பல. ஆனா இவனை நம்பின ஒரே ஜீவன் அவங்க அம்மா மட்டும்தான். டே பிளாஷ்பேக்ல சின்ன வயசுல அவங்க அம்மா கூட பைக்ல போயிட்டு இருக்கும்போது எதுக்குமே நான் லாக் இல்லையாமா அப்படின்ற மாதிரிலாம் சின்ன வயசு ஹீரோ அவங்க அம்மா கிட்ட புலம்பிட்டே வர, அப்படிலாம் இல்ல கண்ணா, உங்க அப்பா மாதிரி ஆளுங்கெல்லாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ணி தான் எல்லா வேலையும் பண்ணுவாங்க. ஆனா நீ அப்படி இல்ல, ஒரு விஷயத்த கையில் எடுத்துக்கிட்டா ஃபுல் கான்பிடன்ஸோட எந்த வகையிலாச்சும் நீ அதை முடிக்கணும்னு பாப்ப. இந்த மாதிரி ஆளுங்க தான் சரித்திரத்தை ஜெயிச்சிருக்காங்க. கண்டிப்பா நீயும் லைஃப்ல பெரிய ஆள் ஆவடா, என்னைக்கும் நீ எடுத்த வேலையை மட்டும் கிவ் அப் பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மா மோட்டிவேட் பண்ணிட்டே வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா எங்கிருந்தோ ஒரு அட்டாக். இவங்க அம்மா கழுத்துல ஒரு குண்டடி பட்டு அப்படியே அந்த ஸ்பாட்லயே இறந்திருப்பாங்க. ஆக்சுவலா இவங்க அம்மா ஒரு டெரரிஸ்ட் அட்டாக்ல தான் இறந்திருப்பாங்க. அப்பத்துல இருந்தா இவனுக்கு இந்த மாதிரி ரா ஏஜென்ட் குள்ள போயிட்டு மொத்த தீவிரவாதத்தையும் அழிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டோவோட தான் இவன் இந்த வேலையில ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்கான். இப்போ இவன் ஒரு பக்கம் அம்மா சென்டிமெண்ட் பிளாஷ்பேக் சொல்லிட்டு இருக்கும் போதே இவனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோன் இருக்காங்கல்ல, அவங்க இவனை பின்தொடர்ந்து இவன் தீவிரவாதிகள் நினைச்சு பிடிச்சு வச்சிருக்க ரா ஏஜென்ட் மனோஜ் அண்ட்
ரியல் தீவிரவாதியான ஷஃபி இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சீக்ரெட் பிளேஸ்க்கு ஹீரோன் வந்துடுறாங்க. அப்படி இவங்க வந்ததும் யாரை இவன் பிடிச்சி வச்சிருக்கான், இதுக்காக இவங்க ரெண்டு பேரும் கட்டி போட்டு வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்கு சந்தேகம் வர அந்த இடத்துல இந்த ஷஃபி ஹீரோனை வச்சு தப்பிக்கணும்னு முடிவு பண்றான். அதனால ஹீரோன் கிட்ட லாபகமா பேசி கை கட்டாலும் அவிழ்த்து விட்டுறாங்க. அப்படி அவன் அவிழ்த்து விட்டதும் அவன் கூடவே உட்காந்துட்டு இருக்க ரா ஏஜென்ட் ஆன மனோஜ் இருக்கார்ல, அவருடைய முகத்துல பிளாஸ்டிக் கவரால கவர் பண்ணி அவர் கதையை முடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா அதுக்குள்ள அந்த ஸ்பாட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து இவன் முகத்துல கவரை சுத்தி மனோஜை எஸ்கேப் பண்ணி விட்டுறான். அதுக்கப்புறம் அந்த ஸ்பாட்டுக்கு மனோஜோடைய ஆட்கள்லாம் வராங்க. அதுக்குள்ள இந்த டெரரிஸ்ட் ஷஃபி அங்க எஸ்கேப் ஆக அவனை ஃபாலோ பண்ணிட்டு நம்ம ஹீரோ துரத்திட்டு போக ஒரு பயங்கரமான சேசிங். இந்த சேசிங்கோட முடிவுல இந்த ரியல் தீவிரவாதியான ஷஃபி இவங்க பிடில இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா பாவம் நம்ம ஹீரோ தொக்கா இப்ப ரா ஏஜென்ட் கிட்ட மாட்டிக்கிறான். ஹீரோவை கஸ்டடியில வச்சு விசாரிக்கிறாங்க. டேய் யாரா நீ, எங்க மிஷனுக்குள்ள உன்னை யாரா நுழைய சொன்னது அப்படின்ற பண்ணலாம். மனோஜ் ஒரு பக்கம் கடுப்புல திட்டிட்டு இருக்காரு. அது போக மனோஜையும் வச்சு இவன் டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அந்த வெறியில ஹீரோவை போட்டு பொலில் அரைஞ்சு உன்னை யாரா இதுக்குள்ள வர சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க, சார் நானும் உங்களை மாதிரி ஒரு ஏஜென்ட் தான் சார், நான் ஏஜென்ட் கார்டு இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிருக்கேன், கால் வரல, சோ அதுக்குள்ள நானும் ஃபீல்ட் ஒர்க்ல இறங்கிட்டேன் அப்படின்ற போல இவன் சொல்ல, இது இன்டர்வியூ அட்டன் பண்ணியா, அன்னைக்கு நீ இன்டர்வியூக்கு வந்து போனல அன்னைக்கே நான் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டோம். ஏன்னா உன்னுடைய ஆட்டிடியூட், உன்னுடைய ஓவர் கான்ஃபிடன்ஸ், உன்னுடைய பிஹேவியர் இதெல்லாம் வச்சு உன்னை நாங்க ரிஜெக்ட் பண்ணிட்டோம். பரவாயில்ல, தெரியாதனமா இந்த மிஷினுக்குள்ள வந்துட்டு ஒழுங்கு மரியாதை உன் வேலையை பாரு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோவை விரட்டி அடிச்சாங்க. இதுக்கப்புறம் ஹீரோக்கு என்ன பண்றது தெரியல. அன்னைக்கு ராத்திரி போல மாடியில வந்து நின்றுட்டு பயங்கரமா ஃபீல் பண்றான். எனக்கு பிடிச்ச வேலையிலயும் நான் லாக் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன துரத்தி அடிச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு இவன் எமோஷனல ஃபீல் பண்ணிட்டு இருக்கதை இவங்க அப்பா வந்து பாக்குறாரு. டேய் ஜாக்க, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கேண்டா இவ்வளவு எமோஷனு இல்லப்பா, எப்பவும் சின்ன வயசுல இருந்து நான் எதுக்குமே லாக் இல்லன்னு சொல்லிட்டு இருப்பீங்களே, உண்மையில நான் அப்படிதான் போயிட்டேன், எனக்கு பிடிச்ச வேலையும் நான் செய்யறதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டு என்ன துரத்தி அடிச்சிட்டாங்க, அவ்வளவுதான் நான் கம்ப்ளீட் ஃபெயிலியர் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி புலம்ப. அந்த இடத்துல இவங்க அப்பா மோட்டிவேட் பண்ற விதமா, யாரா ஃபெயிலியர்னு சொன்னது, எல்லா வேலையிலும் எல்லா விதத்திலயும் யோசிக்கக்கூடிய ஆள் தான் நீ, ஃபெயிலியர்னு சொன்னவங்களே திரும்ப ஒன்னு அந்த வேலைக்கு தூக்கணும், அப்படி போயிட்டு அவங்களுக்கு முன்னாடி அந்த வேலையை முடிச்சு கொடு அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா மோட்டிவேட் கொடுக்க, சூப்பர் நைனா, நீங்க சொன்னபடியே அவங்களுக்கு முன்னாடி இந்த மிஷன் நான் கம்ப்ளீட் பண்ணி யார் என்ன இந்த வேலைக்கு தகுதி இல்லைன்னு சொன்னாங்களோ அவங்களே என்ன திரும்ப வந்து ஏஜென்ட்டா செலக்ட் பண்ணி கூட்டு போற அளவுக்கு நான் யாரும் நிரூபிச்சு காட்டுறேன் நைனா அப்படின்ற மாதிரி சவால் விட்டு நேரா வீட்டுக்குள்ள வந்து லாஸ்ட் டைம் இந்த ஷஃபின்ற தீவிரவாதியை கடத்தும் போது அவங்க கிட்ட இருக்க சில பொருட்கள் எல்லாம் எடுத்திருப்பான். அதுல ஒரு டேப்லெட்டை ரெகுலரா அந்த ஷஃபி யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த டேப்லெட் எங்க வாங்கியிருக்கானா, நேபாள்ல இருக்க ஒரு மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்கியிருக்கான். ஸோ இந்த ஷஃபி கண்டிப்பா நேபாள் தான் போயிருப்பான்னு சொல்லிட்டு அடுத்த கட்லயே நம்ம ஹீரோ நேபாள் போக, பேரலா இந்த பக்கம் ரா ஏஜென்ட் மனோஜ் இருக்கார்ல, அவரும் டிஃபென்ஸ் மினிஸ்டர் கிட்ட போயிட்டு உடனடியா எங்க டீம் நேபாளுக்கு அனுப்புங்க, ஏன்னா இந்த ஷஃபியும் ஆளுங்களும் நேபாள்ல தான் பதுங்கி இருக்காங்கன்னு எங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஆல்ரெடி நம்ம ஹீரோ இவங்களுடைய சர்வேலன்ஸ் தான் இருக்கான். ஆல்ரெடி நம்ம ஹீரோ நேபாள் நோக்கி தான் போயிட்டு இருக்கான்னு விஷயம் தெரிஞ்சதும் ரா ஏஜென்ட் மனோஜ் கன்ஃபார்மே பண்ணிடுறாரு, இந்த பைபிள கண்டிப்பா தீவிரவாதி தேடி தான் அங்க போயிருப்பான், அந்த ஷஃபின்ற டெரரிஸ்ட் கண்டிப்பா அங்க தான் பதுங்கி இருக்கணும்ன்ற கன்ஃபார்ம் ஆகி இவங்க டீம் இங்க இருந்து நேபாள் கிளம்ப ஆல்ரெடி இவங்களுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோ நேபாள் போய் சேர்ந்துட்டான். ஹீரோ கெஸ் பண்ணது கரெக்ட் தான். எஸ், அந்த ஷஃபின்றவன் நேபாள்ல தான் பதுங்கி இருக்கான். இப்ப ஹீரோவும் அதே நேபாள்ல இந்த மாத்திரை எடுத்துட்டு மெடிக்கல் ஷாப் போயிட்டு இந்த டேப்லெட் வேணும்ன்ற மாதிரி கேட்க, இது ஆக்சுவலா ஆர்டர் பண்ணி தான் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த மெடிக்கல் ஷாப் போன சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த மாத்திரை அதீத சத்தம்னாலே அலர்ஜின்றவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு மாத்திரை தான் அது. ஷஃபி அந்த டேப்லெட்டை இந்த மெடிக்கல் ஷாப்ல தான் வாங்கிட்டு இருந்திருக்கான். இதை ட்ராக் பண்ணி தான் நம்ம ஹீரோ அந்த மெடிக்கல் ஷாப்பையே சுத்திக்கிட்டு இருக்கான். கரெக்டா இவன் கெஸ் பண்ணபடியே ஷஃபியும் அந்த மெடிசனை வாங்குறதுக்காக அதே மெடிக்கல் ஷாப் போறான். அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரும் இவனுங்களுக்காக வேலை செய்யறவன் தான். அந்த ஷாப் ஓனர் ஷஃபியை பார்த்துட்டு, டேய் உன்னை யாரா வெளியில வர சொன்னது, சந்தேகப்படுற மாதிரியான ஆட்கள்லாம் இங்க சுத்திட்டு இருக்காங்க, அதுர் ரஹ்மான் சிக்னல் கொடுக்குற வரைக்கும் உன்னை பதுங்கி இருக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு ஹீரோவுடைய போட்டோ காமிச்சு, நீ வாங்குற மெடிசனை இவனும் வாங்க வந்தான், இவனை எங்கேயாச்சும் பாத்தியா அப்படின்ற மாதிரி ஹீரோவுடைய போட்டோவை அந்த கடைக்காரன் கிட்ட காமிச்சதும் அதுல இருக்கிறது நம்ம ஹீரோ ஜாக்குன்னு தெரிஞ்சதும் அப்பவே ஷஃபிக்கு புரிஞ்சு போச்சு, ஆஹா இந்த பயவுல நம்மளை தேடிட்டு இவ்வளவு தொலைவு வந்துட்டான்னு சொல்லிட்டு உடனே அவன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட பார்க்க ஆல்ரெடி அதே நேபாளுக்கு ரா ஏஜென்ட் ஆன மனோஜ் அவுட் டீமோட வந்து இறங்கியிருக்காரு. அவங்களும் இப்போ இந்த ஷஃபியை சுட்டு போட்டு பிடிக்கிறதுக்காக வர அதுக்குள்ள அவங்க கிட்ட இருந்து நம்ம ஹீரோ முகத்துல ஒரு மாஸ்க போட்டுக்கிட்டு ஒரு பைக் எடுத்துட்டு வந்து இந்த ஷஃபியை கிட்னாப் பண்ணிட்டு வேகமா போக, இப்படி இந்த சேசிங்கோட முடிவுல நம்ம ரா ஏஜென்ட் மனோஜ் இருக்கார்ல, அவர் இப்போ பக்கவா பாயிண்ட் பண்ணி ஹீரோ ஓடிட்டு போற அந்த பைக்கை ஷூட் பண்ணி ரெண்டு பேரும் பொத்தன்னு கீழே விடுறாங்க. இந்த முறையும் ஷஃபி இவங்க பிடில இருந்து எஸ்கேப் ஆயிடுறான். ஆனா நம்ம ஹீரோ துண்டா மாட்டிக்கிறான். அவ்வளவுதான், இதுக்கு மேலேயும் அவனை விட்டு வைக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முகத்தை கவர் பண்ணி நேபாள்ல ஒரு மலைப்பகுதியில் எடுத்துட்டு வந்து ஹீரோ மொத்தமா கதை முடிக்கிற விதமா உட்கார வச்சிருக்கானுங்க. டேய் வேற ஏதாவது வேலை வெட்டிய பாடுறா, உழைச்சு போட்டோம் போனா போதுன்னு விட்டா இவ்வளவு தோலை வந்துட்டியாடா, இதுக்கு மேலேயும் ஒன்னு விட்டு வச்சிருந்தா இந்த மிஷன் மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ போட்டு தள்ளுற விதமா ரா ஏஜென்ட் மனோஜ் கன்னை பாயிண்ட் பண்ண டப்புன்னு நம்ம ஹீரோ அதுர் ரஹ்மான் அந்த பேரை சொல்றான். அந்த பேரை கேட்டதுமே மனோஜ் ஷூட் பண்றதை ஸ்டாப் பண்ணிடுறாரு. டேய் இந்த பேர் உனக்கு எப்படி தெரியும்? அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றான், மெடிக்கல் ஷாப்ல அந்த ஷாப் ஓனரும் ஷஃபியும் இந்த பேர் வச்சுதான் பேசிட்டாங்க, எல்லாருக்கும் ஹெட்டே அந்த அதுர் ரஹ்மான் தான், அவன் தான் இந்தியால பல இடங்கள்ல ஏதோ ஒரு மிகப்பெரிய அட்டாக்க பிளான் பண்ணிருக்கான் அப்படின்ற ஹீரோ சொல்ல, இதை கேட்டதுமே மனோஜ் வந்து இம்பாசிபிள், பே கிடையாது, ஏன் கையால தான் லாஸ்ட் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்ல 300 தீவிரவாதிகளோட இந்த கேம்ப்ல அந்த அதுர் ரஹ்மானையும் போட்டு தள்ளல, அவன் எப்படி உயிரோட அப்படின்ற
எல்லாம் கேட்க அவன் உயிரோடு தான் இருக்கான். அவன் தான் இந்தியாவிலே ஏதோ ஒரு மிகப்பெரிய அட்டாக் பிளான் பண்ணியிருக்கான். ப்ரூஃப் ரெக்கார்டையும் சேர்த்து நம்ம ஹீரோ எடுத்துட்டு வந்து கொடுக்க அந்த இடத்துல மனோஜுக்கு புரிஞ்சு போச்சு. ஓகே, அந்த அத்தூர் ரஹ்மான் தான் இந்தியால பல்வேறு இடங்கள்ல ஒரு மிகப்பெரிய அட்டாக் பிளான் பண்ணியிருக்கான். அதை தடுக்கணும்னா கண்டிப்பா ஹீரோடைய உதவி வேணும்ட்டு ஹீரோவை கூப்பிட இந்த நம்ம ஹீரோ ஓவரா சீனை போடுறான். பாத்தீங்களா, மொத்தமா என் கதையை முடிக்க வந்துட்டு இப்போ என் உதவி வேணும்னு கூப்பிடுறீங்களா? ஒன்னு என்ன வேலையில சுத்துக்கங்க, ரா ஏஜென்ட்டா இந்த வேலையை பார்த்து கொடுக்குறேன், அப்படி இல்லைன்னா சும்மாலாம் செய்ய முடியாதுன்ற மாதிரி ஓவரா பேச அந்த ஸ்பாட்ல ஒரு பொண்ணை இருக்கிறாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டே வந்த ஹீரோனான அப்ஷான். இவளுக்கு என்னன்னா இப்போ நம்ம ஹீரோ என்ன வேலை செய்யறான்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவங்க அப்பா கிட்ட ரிப்போர்ட் பண்ணோம். அதுக்காக தான் இவ்வளவு தொழில் ஃபாலோ பண்ணிட்டே வந்திருக்கா. பாவம் இந்த பொண்ணு இப்போ ரா ஏஜென்ட்டோட பிடியில வசமா மாட்டிட்டாங்க. சோ இந்த பொண்ணை பிளாக்மெயிலா வச்சு ஒழுங்கா எங்களுக்கு இந்த திருட்டு தீவிரவாதிகளை பிடிக்கிற வரைக்கும் வேலை செய்யற, இல்லனா இவளையும் இவங்க அப்பனையும் இவங்க அப்பா நடத்தக்கூடிய அந்த டிடெக்டிவ் ஏஜென்ட்டையும் இவங்க மூலியமா டெரரிஸ்டுக்கு தகவல் போகுதுன்னு இவங்க பிடிச்சி உள்ள தள்ளிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்ட வேற வழியே இல்லாம நம்ம ஹீரோ ஏஜென்ட்டுகளுக்கு வேலை செய்ய ஒத்துக்கிறான். இதுக்கப்புறம் தொடர்ந்து நம்ம ஹீரோ அவங்க டீம் கூட சேர்ந்துட்டு ஷஃபின்றவன் தான் கண்காணிச்சிட்டு இருக்காங்க. ஷஃபி இருக்கக்கூடிய இடத்தை இவங்க ட்ராக் டவுன் பண்ணிட்டாங்க. அவனை பிடிக்கிறதுக்காக சுத்து போட்டு உள்ள போய் பார்த்தா ஆல்ரெடி ஹெட் ஷாட்ல இறந்து கிடக்குறான். ஆனான்னு பார்த்தா அங்க ஒரு துண்டு சீட்ல இவன் கதையை முடிக்கணும்ன்ற மாதிரி அத்தூர் ரஹ்மான் ஆளுங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணிருக்காரு போல. ஏன்னா ஷஃபியை ஏஜென்ட்ஸ் நெருங்கிட்டாங்கன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவனுங்க அலர்ட் ஆயிருப்பானுங்க. இதனால மனோஜ் செம்ம கடுப்பாயிராரு. நம்ம ஹீரோ பிடிச்சி அண்ணா பின்னான்னு திட்டுறாரு. இப்போ உனக்கு சந்தோஷமா? ஒரு மிஷின்ன்றது ஃபன்னு விளையாட்டு பார், அட்டாக்க தடுக்கிறதுக்கான துருப்பு சிட்டா இருந்த ஷஃபியவே அவனுங்க போட்டானுங்க. இதுக்கப்புறம் அவனுங்களோட அட்டாக்க எப்படா தடுக்கிறது? இதுதான் இந்த மாதிரி விளையாட்டுத்தனமான ஆட்கள் எல்லாம் உள்ளே செய்யக்கூடாதுன்றது. அப்படி இப்படின்னு இவரு கண்ணா பின்னான்னு திட்டிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோ சோர்ந்து போல எந்த வகையிலாச்சும் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு ஹீரோ அந்த மெடிக்கல் ஷாப் ஓனரை ஃபாலோ பண்ணிட்டே போனா கரெக்டா அவனை ஒரு இடத்துல வச்சு நம்ம ஹீரோ லாக் பண்ணி அவனை பிடிச்சி அடிக்கிறாரு. அத்தூர் ரஹ்மான் எங்கடா இருக்கான் அப்படின்ற மாதிரி அவனை அடிச்சு கேட்டதுல அத்தூர் ரஹ்மான் இருக்கக்கூடிய அந்த லொகேஷனை இவன் சொல்லிடுறான். இந்த மெடிக்கல் ஷாப் ஓனரை ஏஜென்சி கிட்டயும் ஒப்படைச்சு ஏதோ இவனால முடிஞ்ச அளவுக்கு அத்தூர் ரஹ்மான் இருக்கக்கூடிய லொகேஷனை கண்டுபிடிச்சு கொடுத்திருக்கான். இப்போ மொத்த ரா ஏஜென்ட்ஸும் அந்த லொகேஷன் நோக்கி போயிட்டு இருக்க இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட். ஆக்சுவலா மெடிக்கல் ஷாப் ஓனர் ஹீரோ கிட்ட சிக்கல, இவன் வாலண்டியரா தான் ஹீரோ கிட்ட மாட்டிருக்கான். எல்லாமே அப்பதான் இவனுக்கு ரிவீல் ஆகுது. ஏன்னா அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் ஒரு மாதிரி நக்கலா சிரிக்கிறான். அந்த மொத்த இயக்கத்துக்கே ஹெட்டா இருக்கக்கூடிய அத்தூர் ரஹ்மான பிடிக்கிறதுக்காக மொத்த ரா ஏஜென்ட் டீமும் இந்த லொகேஷன் நோக்கி கார்ல போயிட்டு இருக்காங்களே, அவங்க மொத்த பேரோட உயிருக்கும் ஆபத்து இருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ டப்புன்னு பைக் எடுத்துட்டு வேகமா அந்த டீமுக்கும் முன்னாடி போயிட்டு இந்த லொகேஷன்ல போய் பார்த்தா அந்த அத்தூர் ரஹ்மான்ன்றவன் ஒரு பெரிய படையவே அங்க நிறுத்தி வச்சிருக்கான். அவ்வளவுதான், அவனுங்க எல்லாருமே சுத்து போட்டு கன் பாயிண்ட்ல நம்ம ஹீரோ உட்பட இங்க வந்திருக்க மொத்த 26 ரா ஏஜென்சியும் தொக்கா தூக்கிட்டானுங்க. இவங்க எல்லாருமே இப்போ ட்ரெயின்ல கடத்தி கூட்டு போயிருக்காங்க. அதே ட்ரெயின்ல தான் இந்த அத்தூர் ரஹ்மானும் டிராவல் பண்ணிட்டு இருக்கான். இங்கதான் இந்த அத்தூர் ரஹ்மானுடைய மிகப்பெரிய பிளானே ரிவீல் ஆகுது. இந்தியால பல்வேறு இடங்கள்ல இவன் அட்டாக் பண்ண போறதா சொல்லிட்டு இருந்தால அவனுடைய அட்டாக்கே சிவிலியன்ஸ் பொதுமக்கள் மேல கிடையாது. இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு அரணா இருக்கக்கூடிய ரா ஏஜென்ட்ஸ் அட் அ டைம்ல பல்வேறு இடங்கள்ல இருக்கக்கூடிய ரா ஏஜென்ட்ஸை மொத்தமா அழிக்கிறது தான் இவனுடைய பிளானாவே இருக்கு. அது போக இதே ட்ரெயின்ல இவனுடைய பிடியில நம்ம மனோஜோட டீமும் தொக்கா மாட்டிட்டு இருக்காங்க. அதிலும் குறிப்பா மனோஜை மட்டும் தனியா கூட்டு வந்து அத்தூர் ரஹ்மான் முன்னாடி உட்கார வச்சிருக்காங்க. அன்னைக்கு என்னுடைய மொத்த படையும் நீ அழிச்சல, இன்னைக்கு உங்களுடைய ரா ஏஜென்ஸே இல்லாம அழிக்கிறேன். இந்தியால ரா ஏஜென்ஸே இல்லனா அங்க இஷ்டத்துக்கும் இந்தியால விளையாடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய பிளானோட வந்திருக்கான். இவங்க பிடியில நம்ம ஹீரோவும் மாட்டிட்டு இருக்கான். ஒரு கம்பார்ட்மெண்ட்ல ஹீரோவை கொல்றதுக்காக அங்க இருக்க டெரரிஸ்ட் கன் எடுத்துட்டு வரும்போது அவனுங்க சொல்றதுக்கு முன்னாடி ஓவரா பேசுறானுங்க. டப்புட்டி இப்படி நம்ம ஹீரோ அவனுங்களை போட்டு பொலந்து கன் எடுத்துட்டு வந்தமா பொட்டுன்னு போட்டமா இருக்கணும். அதை விட்டு வசனம் எல்லாம் பேசிட்டு இருந்தா இப்படிதான் வாய் உடைக்கப்படும் மாதிரி எல்லாத்தையும் பொழந்து தள்ளிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய தீவிரவாதிகளையும் போட்டு தள்ளிட்டு டப்பு டிப்புன்னு நம்ம ஹீரோ இப்போ அத்தூர் ரஹ்மானோட கம்பார்ட்மெண்ட்குள்ள லேடி கட்டப்ல ஃபுல்லா படுதா போட்டு என்ட்ரி கொடுத்து போர்க் ஸ்பூனாலே சக்கு சிக்குன்னு அந்த அத்தூர் ரஹ்மானையும் போட்டு தள்ளி அவனுடைய ஆளுங்க அட் அ டைமிங்ல ரா ஏஜென்ட்ஸ் ஷூட் பண்றதுக்காக டைமிங்ல நின்னுட்டு இருக்கானுங்களே, அவனுடைய கதையை முடிக்கிற விதமா ரா ஏஜென்ட்ஸ்க்கு அவனுங்களுக்கு முன்னாடி இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணி மொத்த தீவிரவாதிகளையும் பட்டுன்னு துப்பாக்கி படுத்தல எப்படி 12 இடத்துல 12 தீவிரவாதிகளை பட்டுன்னு ஷூட் பண்ணி காலி பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ரா ஏஜென்ட்ஸ் அவங்களும் ஷூட் பண்றதுக்காக இருந்த தீவிரவாதிகளை மொத்த பேரையும் டைமிங்ல ஷூட் பண்ணி காலி பண்றாங்க. ஃபைனலா இந்த மிஷனையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு வைக்கிறாங்க. இப்படி இந்த மிஷன் நம்ம ஹீரோ மூலியமா சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருக்குன்ற விஷயம் ஏஜென்ட்ல இருக்க ஹையர் அபிஷியலுக்கு தெரிய வந்ததும் இப்படி ஒருத்தன் கண்டிப்பா நம்ம ஏஜென்ட் குள்ள இருந்தே ஆகணும், உடனடியா அவனை நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு கூட்டுவாங்க அப்படின்ற மாதிரி இந்த ஆர்டர் காப்பியை ரா ஏஜென்ட் ஆன மனோஜ் கையிலே கொடுத்து அனுப்புறாரு. நீ இந்த வேலைக்கு தகுதியே இல்லாதவன் லாக்கே இல்லாதவன் யார் சொன்னாரோ அவர் கையிலே அப்பாயின்மெண்ட் ஆர்டரோட நம்ம ஹீரோவை அந்த வேலைக்கு கூட்டு போறாங்க. அப்படியே இந்த படத்தையும் சூப்பரா முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஓவர் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம தமிழ் மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம மினி தியேட்டர்ல ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள்லாம் உங்க கைக்கு டைமிங் வந்து சேரும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த லைக் கமெண்ட் ஷேர் இதெல்லாம் மறக்காம பண்றேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான படத்தோட நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். டாடா பை பை.